A very pleasant evening to all. I would like to call upon our beloved President of WAA, Ms. J. Anandavalli, who is role played as the navigator of this entire event, to deliver her welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல மாதங்களுக்கு பிறகு எங்கள் சங்கத்தில் இந்த ஒரு பெரு நிகழ்வு ஏற்படுவதற்கு என் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரையான் புரட்டு ஏற்பட்டால் நாம் எல்லோரும் வருத்தப்படுவோம், சங்கடப்படுவோம். கோவிட்-19 எப்படி எல்லோர் வாழ்விலும் படுத்தினாலும் பாடம் புகட்டியதோ அதுபோல் கரையான் புற்றினால் இன்று புதிய மீட்டிங் ஹாலில் அமர்ந்திருக்கின்றோம். கரையான் புற்றினால் நீளமான லைப்ரரி செல்ஃப் ஸ்டேஜ் அனைத்தும் பாழாகிவிட்டது. இதை சரி செய்ய நான் முதலில் அணுகியது சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் TSR வெங்கட்ரமணா அவர்களை. அப்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, தனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் கேட்டுள்ளேன் என்பதால் மறுநாளே கொடுத்து விடுகிறேன், இல்லை என்று சொல்ல மனம் வரவில்லை என்றார். இந்த வார்த்தைகளின் உத்வேகத்தில் இருந்தபோது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்திய பாராட்டு விழாவில் ஈகோட் கேபின் சங்கங்கள் ஏற்படுத்தி ஒரு மினிமம் கட்டணம் வசூலித்து செயல்படுத்தினால் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் மிக உதவியாக இருக்கும் என்றார். நீதியரசரின் இந்த சிந்தனைக்கு காரணம், அனைத்து வழக்கறிஞர்களிடமும் லேப்டாப் அல்லது டேப் மற்றும் கணினி வசதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை என்பதனால். ஆதலால் ஈகோர்ட் கேபின் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் உதவும் என்றார். இதை கேட்ட நாளிலிருந்து எங்கள் சங்கத்தில் இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் நெஞ்சில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதற்கு சரியானவர்கள் யார் என்று நினைத்து நான் அணுகியது சீனியர் அட்வொகேட் திரு ARL சுந்தரேசன் அவர்களையும் சீனியர் அட்வொகேட் மிஸ்ஸஸ் AL காந்திமதி இருவரையும் அணுகி ஈகோ கேபின் பற்றி சொல்லி டொனேஷன் கேட்டேன். உடனே சரி என்று சொல்லி என்னை திக்குமுக்காட வைத்து விட்டார்கள். என்னுடைய கணிப்பு சரியாக அமைந்தது, சரியான ஆள்களை நான் தேடி போனதில். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஈகோட் கேபின் மற்றும் ARL சுந்தரேசன் சார் லைப்ரரி செக்ஷன் திறக்க உதவினார்கள். 2008 இந்த சங்கம் மீண்டும் பதிவானவுடன் எங்களுக்கு லைப்ரரி செக்ஷன் கொடுத்து உதவியாத நீதியரசர் AR லக்ஷ்மண், இப்போது அவருடைய ஜூனியர் மேடம் நவ் சீனியர் அட்வொகேட் மிஸ்ஸஸ் AL காந்திமதி அவர்களும் அவருடைய மகன் ARL சுந்தரேசன் அவர்களும் கொடையை தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்னும் எதிர்காலத்தில் சுந்தரேசன் சாருடைய மகளும் இந்த செயலை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கிரிமினல் சைட் புக்ஸ் அனைத்தும் உள்ள லைப்ரரி இருக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். சீனியர் அட்வொகேட் திரு கோபாலகிருஷ்ண லட்சுமணராஜு அனைவராலும் அன்பாக GK சார் என்று அழைப்பவரை அணுகினேன். ஓகே என்று சொல்வதற்கு 1 நிமிடம் மட்டும்தான் ஆனது அவரிடம். ஆனால் அவருடைய ஆசையை, வேண்டுகோளை எங்களிடம் சொன்னது என்னவென்றால், லைப்ரரி செக்ஷன் அவருடைய சீனியர் பெயரில் இருக்க வேண்டும், அவருடைய படத்திறப்பு விழாவும் நடத்த வேண்டும். GK சார் 50 ஆண்டுகளை நம்முடைய வக்கீல் தொழிலில் கடந்து மூத்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அவருக்கு குருவின் மேல் உள்ள பக்தியை எண்ணி வியந்தேன். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இன்று ஆசிரியர் தினம். இன்று ஒரு சீடன் குருவுக்கு செலுத்தும் மரியாதை வெறும் வாய்வார்த்தையில் இல்லை என்பதை திரு தர்மராஜ் சந்தோஷம் அவர்களின் ஜூனியரான திரு கோபாலகிருஷ்ண லட்சுமணராஜு சார் GK சார் ஆத்மார்த்தமான அன்பை வெளிக்காட்டியுள்ளார். இந்நிகழ்வுகள் அனைத்தையும் தலைமையேற்று நடத்த நீதியரசர் R. சுப்பிரமணியன் நிர்வாக நீதியரசர் அவர்களை அணுகிய போது உடனே ஏற்றுக்கொண்டு எந்த தேதியில் வர வேண்டும் என்று கேட்டார். எங்கள் சங்கத்தின் விழாவிற்கும் நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இடையில் அண்ணன் தங்கை உறவு இருப்பது போல் உணர்கிறேன். எங்கள் சங்கத்தில் நடக்கும் நிறைய விழாக்களுக்கு அவர் தலைமையேற்று நடத்திய பெருமை இச்சங்கத்திற்கு கிடைத்துள்ளது. நீதியரசர் R. சுப்பிரமணியம் அவர்களை மிக மகிழ்வோடு வருக வருக என
வரவேற்கின்றேன். நீதியரசர் வேல்முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். திரு தர்மராஜ சந்தோஷம் அவர்களின் படத்தரப்பு விழாவை செய்வதற்கு நீதியரசர் வேல்முருகன் அவர்களின் இசைவிற்காக அணுகிய போது என்னால் அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களிடம் சொன்னது என்னவென்றால், உறுப்பினர்களுக்காகத்தானே எப்போதும் உங்கள் தலைவி வருகிறார்கள், தலைவி இன்று இல்லை என்றாலும் உறுப்பினர்களே வந்து விட்டதால் படத்திறப்பு விழாவிற்கு வருகிறேன் என்று கூறினார். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். லைப்ரரி செக்ஷன், இ ஃபைலிங் செக்ஷன் திறப்பு விழா செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டவுடன் உடனே ஒத்துக்கொண்டு இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் அவர்களை இ ஃபைலிங் செக்ஷன் திறந்து வைப்பதற்காக அழைத்தபோது அவர் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக வருகிறேன் என்று கேட்டார். 5ஆம் தேதி என்று சொன்னோம், சரி என்று சொல்லிவிட்டார். இன்விடேஷனுடன் ஜட்ஜை வந்து பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவருடைய பதில், வேர்ட் இஸ் வேர்ட். இந்த வார்த்தையை நாம் தினமும் உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமே ஆனால் நம்மிடம் நன்னடத்தை விஷயங்களை பெருக ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. செதுக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையாகவும் இந்த வேர்ட் இஸ் வேர்ட் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் நீதியரசர்கள் அப்துல் குத்தூஸ், நீதியரசர் சத்யநாராயண பிரசாத், நீதியரசர் ஜஸ்டிஸ் வடமலை, நீதியரசர் ஸ்ரீமதி ஜே, நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். கொடையாளர்கள் ஏஆர்எல் சுந்தரேசன், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சதர்ன் ஜோன், திரு கோபாலகிருஷ்ண லட்சுமணராஜு சீனியர் அட்வொகேட், திருமதி ஏஎல் காந்திமதி சீனியர் அட்வொகேட் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு தர்மராஜ் சந்தோஷம் அவர்களின் மகன் திரு ஜான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சீனியர் அட்வொகேட்ஸ் திருமதி கிருஷ்ணவேணி, TSR வெங்கட்ரமணா சார், மிஸ்டர் சுபாஷ் பாபு, மிஸ்டர் நட்ராஜன் and who are all present here, I welcome you all. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கூற்றை இன்றுதான் நிதர்சனமாக அனுபவிக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மீட்டிங் ஹால் சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட ரூபாய் 5 லட்சம் ஆகும் என்று தெரிந்தவுடன் எனக்கு தெரிந்த ஒரே ஆளால் செய்ய முடியாது என்பதால் இங்கு பல வழக்கறிஞர் நண்பர்களை அணுகி உதவி கேட்டபோது சிறுக சிறுக கிடைத்த அனைத்து தொகையிலும் சேர்த்து இந்த மீட்டிங் ஹால் புதுப்பிக்கப்பட்டது. பெருந்தொகையான இந்த ஒரு ரூபாய் 5 லட்சத்தை இவ்வாறு தான் என்னால் சேர்க்க முடிந்தது. இந்த சுறுசுறுகளாக இருந்த பெரும் கொடையாளர்கள் திரு TSR வெங்கட்ரமணா சீனியர் அட்வொகேட், திரு K பாலசுந்தரம் சீனியர் அட்வொகேட், திரு சரவணன் சீனியர் அட்வொகேட், திரு ஸ்ரீசரண் சீனியர் அட்வொகேட், திரு ஜெயேஷ் தோலியா சீனியர் அட்வொகேட், திரு கோவிந்தராஜன் அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல், திருமதி ரீட்டா சந்திரசேகர், மிஸ்டர் ஏ சிவாஜி, திரு VR சண்முகநாதன், திரு ஆனந்த்குமார், திரு திலக்குமார், திரு திருவடிக்குமார், திரு சங்கரநாராயணன், திரு பாபு ராஜேந்திரன், திரு முகமது ஆசிஃப், திருமதி சாந்தி அனைவரையும் நன்றி கலந்து உரையோடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிபதி சார் PT ஆஷா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். என்னோடு இந்த வளாகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரி வழக்கறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். MBA தலைவர் திரு சுரேஷ் அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். எங்கள் எல்லாருடைய சார்பிலும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு தெரிவித்துக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறேன். 20வது ஆண்டு விழா சங்கத்தினுள் கொண்டாட முடியாத நிலையில் இது ஒரு வரலாற்று பதிவு ஆனதனால் காந்தி சிலை முன்பு 24/7/2024 அன்று இனிப்புகளை பரிமாறி வாழ்த்துக்களை தெரிவித்து அந்நிகழ்வில் நீதியரசர் திரு சுரேஷ்குமார், திரு சேஷசாயி, திரு ஜெகதீஷ் சந்திரா மற்றும் திருமதி ஸ்ரீமதி நீதியரசர்கள் அழைப்பை ஏற்று வாழ்த்துக்களை பரிமாறியது அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், காந்தி சிலை முன்பு கொண்டாடுகிறோம் என்று சொல்லியிருந்தோம். அதற்குரிய காரணத்தையும் அந்த பேச்சில் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இங்கு கார்பென்ட்ரி ஒர்க் நடக்கிறதுனால எங்களோட சங்கத்தில் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத அதையும் சொல்லி இருந்தேன். முக்கியமாக இதை சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, எங்ககிட்ட இப்போ ஒரு புது உறுப்பினர் ஒரு வாரத்துக்கு முன்பு
சாந்திங்கிறவங்க she has joined me. she is செல்வி சாந்தி. she is at present 62 வயசு, 58 வயசில் பிஎல் படித்து 61 முடித்து 62வது வயதில் வந்து வக்கீலாகி எங்களோட சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகிறாங்க. இந்த உறுப்பினரான அந்த சாந்திங்கிறவங்க இந்த யூடியூப்பில் நாங்கள் ஏன் இந்த 24/7/2024 20வது ஆண்டு விழாவை கொண்டாட முடியாத காரணத்தை சொன்னதை யூடியூப்பில் பார்த்துட்டு she has come to the association. she was waiting for me. she has asked that I want to do something for this association. how to help, kindly tell me அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா முதல்ல அப்போ தான் அப்ளிகேஷனே கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே எப்படி கேட்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சங்கோஜமான நிலைமையாக இருந்தது. ரொம்ப யோசித்தேன். பட் she was so good. she said, இல்லை மேடம், நீங்கள் தயவுசெய்து ஃபீல் ஃப்ரீ அண்ட் டெல் மீ. இல்லை இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவங்களோட அம்மாவுக்கு வந்து 90 வயசு. she is also here. அண்ட் 2 பேரும் வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்து இல்லை மேடம் நீங்கள் ஃப்ரீயாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, ஒரு 1 லட்சம் ரூபான்னு அவங்கக்கிட்ட சொன்னாங்க. எனக்கு உண்மையாகவே மனசு வரல. நான் சொன்னேன், இல்லை வாட் எவர் யூ ஃபீல் யூ ப்ளீஸ் கிவ் அப்படின்னு சொன்னேன். மேடம் நான் ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டுமான்னு கேட்டாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 50,000 நான் வாங்கிட்டு அதுவும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது. ரியலி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கேட்கல அப்படின்னாலும் நமக்கு தேவையாக இருக்கிறத பார்த்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் ஐ எம் ரியலி ஐ தாட் ஐ ஷுட் மேக் அ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் ஹர். தட்ஸ் அ ரீசன். தேங்க்யூ மிஸ்ஸஸ் சாந்தி. இந்த சங்கம் உருவானது முதல் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பணியாளர் தனலக்ஷ்மி, முத்துமாரி, குழந்தைகள் காப்பகம் உருவானது முதல் WAல வந்து ஒரு க்ரஷ் நடத்துகிறோம். அது உருவானது முதல் பண்ணியிருக்கோம். பாண்டியம்மாள், தென் வந்து ஜோதிகா, ராணி, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு நீதியரசர் கையால் அவர்களுக்கு பரிசுகளையும் கொடுக்க ஆசைப்பட்டுள்ளோம். புதிய குற்றவியல் சட்ட புத்தகங்களை வழக்கறிஞர்கள் நண்பர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று ருத்ரா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் திருமதி திவ்யகுமாரி பாண்டிதுரை எங்களை அணுகினார்கள். வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் மூலமாக இந்த ஏற்பாட்டை செய்துள்ளோம். திருமதி திவ்யாகுமாரி அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். என்னுடனே இந்த நிகழ்வை தோளோடு தோள் நின்று செய்து கொண்டிருக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நூலக திறப்பு விழாவோடு சங்கத்தின் நிகழ்வுகள் முடியவில்லை. திரு சாமிதுரை அவர்கள் நீதியரசர் பால் வசந்தகுமார் மற்றும் மறைந்த நீதியரசர் சாமிதுரை எஸ் மணிக்குமார் அவர்களின் தந்தையார் அவர்களின் பெயரில் வழக்கறிஞர்களுக்கு பல ஆச்சரியமூட்டும் கொடைகளை தந்து உதவ உள்ளார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சாமிதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய வரவேற்புரையை இந்த மேற்கோளை சொல்லி விடைபெறுகிறேன். At times our own light goes out and is rekindled by a spark from another person. Batch of us has cause to think with deep gratitude of those who have lighted the flame with us. Thank you all. Thank you. Thank you, ma'am, for your wonderful welcome speech. Now it's time for honoring the judges of Madras High Court of Madurai bench who have gathered here for gracing this occasion. I request the President, Ms. J. Anandavalli, to honor our Honorable Mr. Justice R. Subramanian as a mark of our gratitude. Thank you, Lordship, for accepting our honor and respect. I request the General Secretary of WAA, Mrs. P. Krishnaveni, to honor our Honorable Mr. Justice P. Vel Murugan as a mark of our gratitude. Thank you, Lordship. I would like to call upon Mrs. M. Maria Vinola, Vice President of our association, to honor our Honorable Mr. Justice C. V. Karthikeyan. I request Treasurer of WAA, Mrs. N. Juliet Lata, to honor our Honorable Mr. Justice Abdul Quddus. I request our Library of our association, Mrs. G. Prabhakari, to honor our Honorable Mrs. Justice Srimati. I request our EC member T. Jayanti to honor our Honorable Mrs. Justice P. T. Asha. Now I would like to call upon our convener D. Saranya to honor our Honorable Mr. Justice Vadamalai. Now I would like to call upon our EC member Aisha Begum,
to felicitate our Honorable Mr. Justice Bharata Chakravarti. Now, I would like to call upon our EC member Jaina BV to honor our Honorable Mr. Justice Satyanarayana Prasad. These gifts are not just things, they represent our respect. I request our learned advocate, Mr. Henry Tipangi, for sharing a few words about our esteemed lawyer, late Mr. Dharmaraj Santosham. Our revered Administrative Judge, Honorable Justice R. Subramaniam, Honorable Justice Vel Murugan, Honorable Justice C.V. Karthikeyan, Honorable Judges of the dais, the very respectful President of this association, Madam Anandavalli, our Additional Solicitor General, Mr. A.R. Sundaresan, all members, office bearers of this association, Senior Advocate, Mr. G. Gopal, our affectionate G.K. Sir, Mr. Dharmaraj Santosham's son and retired District Judge, John R.D. Santosham, dear friends gathered here, I stand here today because I owe my profession to Mr. Dharmaraj Santosham. Many people will find this a surprise, but that is true. And this privilege has been provided to me by none other than the President of this association as well as G.K. Sir. And I want to thank them for this opportunity. Talking about our senior is not something that can be done in a brief way. Because our office, which is 111 Palace Road, affectionately known as 111 Palace Road, was affectionately referred by many of us as our open university. You had anything to learn from there, from this part of life to that part of life, and I hope you all understand what I'm saying. It was a criminal office. But then we started, as juniors, we started our days quite early. For me, when I started my first day, I had to be at his doorstep ringing the bell at 5 a.m. in the morning. And I'm happy I went through that tough upbringing. And at 5:30 he would be back downstairs and I had to start reading my bundle assigned for me for the first day. And those days we used to have the 7th carbon copy given to the last junior. So I used to have that last 7th or 8th copy given to me to read. I could never read. I had to get up early morning at 3 o'clock to make sure I was reading the proper text for him, because otherwise I would be thrown off. And if ever I thought he was sleeping at 5:30, 5:45, he would act as if he was sleeping, and he would catch me the moment I skipped one page fast. If I skipped one page thinking he was sleeping, I would be the loser, because he would say, "Engeyo oru witness uttrikiyappa," he would tell me. That was the rigor of the day that started at 5:30. He used to move on to court with all his juniors and handle up to a maximum of 3 murder cases a day, which used to keep many people on their toes. And that is the reason why you see products like our very revered G.K. Sir here. If G.K. Sir is here, and G.K. Sir is still here with the profession that is going on not only before the High Court, but also before the various trial courts in different parts of South Tamil Nadu, this is a gene that he has transferred from our senior, Mr. Dharmaraj Santosham. One thing that my senior always told me was, make sure you don't get stuck to this office. Make sure you continue in your public life. And this was something that he told several people. And he lived by it. He was not only a criminal lawyer, he was a person. And for this occasion, on a Teacher's Day, to talk about somebody who had groomed me and groomed many of us who are gathered here, I think it is our pride to say that he said, please continue with your public life. And he did it himself. The Bird's Nest Foundation that you see here, created in the year 1900, registered in the year 1955, he was its president from 1955 onwards till his last days. And that is a home
for children who have no parents, and that was something that he led from behind. Much before the Domestic Violence Act came in, much before POCSO came in, much before many matters concerning women came in, he was responsible, along with the principal of the Tamil Nadu Theological Seminary, for starting what is known as Arulagam, a home for women in despair and distress, and continued for several years throughout his life, ensuring that that was something that he would live up to. In addition, he had several other responsibilities. People will only remember him, and GK will remember those days when he used to be the president of the YMCA, which was made a household name through his leadership. He associated himself with a variety of movements. He used to make sure that the families of every lawyer who was a junior with him was part of his family. I think that was something very, very special in our office. And in spite of his very, very busy schedules, he used to make sure that we were always taken out for picnics, tours, along with him. I did not have that opportunity, but I'm sure GK will remember all those years when he traveled even up to Goa with all his juniors, because he said that is the way the family is kept. And this family got together in 2015 and came out with this proud souvenir. Many of them who are here are part of this souvenir as well. Because of his insistence on public life, he himself was a legislative council member for 3 terms. Sometimes it is a little difficult. He also tried for his 4th term, and the 4th term he tried against his own junior, where he lost in the junior one, and that is the camaraderie in the office. We could afford to also compete with him, and we ensured. He was the first one who spoke about the need for the benefit of a High Court bench here in the Legislative Council. If today we are all here, if today we are here with judges, we are here as advocates, I think we owe a lot to him and his initial resolutions, and then his deposition before the Jaswant Singh, his statement before the Jaswant Singh Commission, to make sure that this has become a reality, and we are here today celebrating him, thinking about him, and honoring him through various efforts here. I want to recall some of the legislators who belong to his office. I can't but first put in Mr. P.T.R. Palnivel Rajan as his junior. You can imagine what kind of a junior he would have been, how tough it would have been for the senior to handle Mr. P.T.R. Palnivel Rajan in his office. Mr. K. Pannai Seduraman was his junior. His son is here. Mr. S. Kandasamy was his junior. Mr. V. Veluchami, who is in Madurai still, is his junior. Late Mr. M. Marimuthu, an MLA, is his junior. Mr. O.S. Amarnath is his junior. And we have senior advocate Mr. Nadarajan here, who along with his wife was a part of Mr. Santosham's office. I also want to recall parliamentarians from our office. One is a very interesting parliamentarian who moved from practice, who moved on to becoming an IAS officer, and then moved on from becoming an IAS officer to be a member of parliament, none other than Mr. Malichami IAS. And then we have, of course, Mr. K.R. Nadarajan, who was also from our office, who was a parliamentarian. And as mayors of this city, we have had late Mr. Paturajan, who was from our office, and we have Mr. Rajan Chelappa, who's presently also in politics, who was also a member of our office. Friends, what is important, therefore, in the life of Mr. Dharma Santosham is that as a practitioner in criminal law in particular, we have not only to prepare ourselves for our cases, but also make sure that we are known to the public, and that was what he did in his own life. He made sure, I still remember, I had to board trains in Dindigul when he was coming back after his council sessions. And the reason is that I'd love to read a bundle from Dindigul up to Madurai, which would be the murder case of that particular day. And I'm sure GK did it, I'm sure Janathanan did it, I'm sure Mr. Nadarajan did it, we all did it in our own way. But the most important contribution to the legal profession that we should remember today is that all of us are beneficiaries in different ways of 1/3 of the fees that was received in our office.
We will never forget, we might forget juniors, but we will never forget our clerk, Sundaram Pillai, who meticulously ensured that 1/3 of the fees collected went to the assigned juniors. And we had several levels of juniors, and I remember receiving 25 rupees as my first fee when I joined the office. 25 rupees. And that 25 rupees in 1983 is something that I will never forget. Not many seniors think of paying, and I'm talking about 1960s and 70s and 50s, when juniors were paid fees, and that was recorded. So don't think there is anything in terms of income tax, everything was recorded. And that I think is something that we carry back today. Another interesting thing in the office which is important for all of us to know is that he was part and parcel of all family functions. He was very much part of all family functions, and therefore you will have all family functions in South where he would be also there along with his juniors. His days sometimes used to start in Madurai. In the afternoon it would go to Dindigal, and by evening we will go to Devakotai because he had appeals in Dindigal and Devakotai. And all through the juniors will change the seats because we had to read bundles as we traveled. That was the preparation in this university that has made us what we are today. Ready to face life, ready to face hard facts of life. In the year 1982, I was doing my last year, and I happened to be associated with the PUCL, and the PUCL had organized a protest here with Justice Tarkunde coming all the way from Delhi. He was a senior designated advocate, counsel for the state of Tamil Nadu at that time, and he was beaten in Periyar statue, near Periyar statue. And there was Mr. Dharma Sandosham, because many of the accused were in B4 police station. Luckily, judges looking at me, I want to assure I was never caught by the police. The police and I had a fast race, so they could never match up with me. So I was the only accused who never got arrested there, but all the others were in B4 police station. The first visitor to the police station with the constitution in his hand was Mr. Dharma Sandosham. As senior as he was, when he knew that there was a former judge of the Mumbai High Court, a senior counsel for the state of Tamil Nadu, who was kept in the B4 police station and had been beaten, as a result of which he lost his specs, he said, my place is to come to the police station. That was his belief in the constitution. He may not have had a constitutional court to argue, but there he was in action. And therefore, you can go on his life, but his legacy continues, is what I want to say. And we are proud that we have Mr. John R.D. Sandosham here, who perhaps is not entering this side of the building, but is staying at that side of the building with all the mediations that are going on and ensuring that he is able to continue. I only want to thank Madam here for this very warm, family-like function that you have organized. This is not any formal function. I love the way by which you introduced the donors here, the requests you made, and this hard contribution that several people have made is what is going to be the future of this High Court, because of the number of women who enter. I also want to record that Mr. Dharma Sandosham also had women lawyers. We have a husband here. Unfortunately, the wife is not here, but we have a husband here whose wife was a junior. We also have Fauzia Kabir, who is still alive, who was also part of our office. We have a number of women lawyers who have emanated from our office, and I'm sure this premises with all the facilities here that you have put together with great difficulty will be a boon to the number of young women lawyers who are joining the profession, bringing participation of women a reality in the bar, and I'm sure this will transfer into the bench in a few years to come. Thank you very much for this opportunity, and long live the Women Advocates Association of Madurai. Thank you. Thank you so much for enlightening the special features and sweet memories about the Dharmaraj Sandosham, sir. Now it's time for honoring of philanthropists. So first I would like to welcome our Honorable Mr. Justice R. Subramaniam to honor our Senior Advocate A.R.L. Sundaresan, Additional Solicitor General, Southern Zone. Thank you, sir. Now I would like to call upon our Honorable Mr. Justice P. Vel Murugan to honor A.L. Gandhimati, Senior Advocate. Now
I would like to call upon Honorable Mr. Justice C.V. Karthikeyan to honor Gopalakrishna Lakshmana Raju, Senior Advocate. Thank you, Your Lordships, for honoring our philanthropist. Now, though being a donor of WAA, our Senior Counsel has extended his token of gratitude to the Honorable Bench as well. Now, with great respect, I would like to call upon Mr. Gopalakrishna Lakshmana Raju to honor our Honorable Judges. I would like to call upon our Honorable Mr. Justice C.V. Karthikeyan for giving a special address. A very good evening to all present here, my dear brother judges and sisters, the President of the Women Lawyers Association and the other office bearers, the Additional Solicitor General, Mr. A.R.L. Sundaresan, learned senior counsels, and my dear other advocates who are present here. A very good evening. It gives me great pleasure to be here to participate in this such wonderful function this evening. And the function also is quite remarkable in the sense that not only are libraries being opened in the names of very eminent personages, but more importantly the computer section has been opened thanks to the suggestion given by Justice Bharata Chakravarti, and also the filing section. This is something new for me, filing being done here in the association and taken straight to the registry, and across from here advocates can use the same. It's a wonderful effort, and I hope that all the members here make the best use of these facilities which are given. I find here in the audience many young advocates, both lady advocates and gents, and I would like to address them a few words about how they would like to move forward in their profession. The profession is just booming now, and it is not only about your individual self. All of you would have graduated from various law colleges, and you would have friends in various districts and in various places. Maintain that friendship, because that is very, very important. You just don't maintain them. If somebody is in Nagarkoil, open up a partnership in Nagarkoil. If somebody is in Karur, along with him or her, open up a partnership in Karur. The future of the profession is not just individual enterprise, but it also depends on forging and forming partnerships across and everywhere. A senior advocate or an advocate from Madurai must open an office just across the High Court in Madras and put up a board, advocate or senior advocate of the Madurai bench of Madras High Court. It is only then you will reach out, you must reach out of the shores of this city, go across the state and move further upwards. That is very much required. And if you have to move forward, you must have the confidence in yourself. And I would call upon every one of you to learn a diverse number of languages. A professional requires to know languages, not just Tamil, not just English, but Telugu, Kannadam, Malayalam, Hindi, whatever you can, you must get to know that. It is a very important aspect in your professional duties and discharge of your professional duties. There will be a better rapport with your client, and when you go to other courts across other states, you will be able to converse and put forward the points which are required to be addressed so far as your clients are concerned. Language is a very important aspect, and we are very fortunate that we live in a country where there are so many languages, and diversity is a source of unity. Don't look at it as a source of division, but as a source of unity. There is one more further aspect which I would request the association also to put their minds in, and that is preparing for the competitive exams. Most of you will have dreams of
adorning the bench as either civil judges or as district judges, and further also. But so far as direct district judges are concerned, it is like an open house, fully furnished house waiting for their occupants. It's very unfortunate that though there are so many number of vacancies available in direct district posts, they are all not filled up, and each one of you must resolve to make sure that you prepare yourself for those exams and get through those exams and become on the other side of the bar. That is very required. That is a requirement because it will bring about a sea change in your family in a generation to come. And there are so many posts which lie vacant, just waiting for the correct candidate to apply, to write, and to get selected. It is a very important thing because there was already a thought process in the Supreme Court that civil judges junior division should also be afforded that opportunity to compete for the direct district judge post. There was one judgment, and luckily there was a re-look at it, and now it is only open to the bar. If you miss out, you will be missing out a large window of opportunity for you to move forward. I would request each one of you to prepare well. I have served here in Madurai from 2006 to 2009. In 2009, there was a competitive exam held for selection for civil judges junior division. And I took some interest in addressing the members of the bar at that particular point of time. It was a time when there were agitations. February of that year was not a nice, pleasant day to remember. But still, some motivation in that selection in the year 2009, from that district court in Madurai, nearly about 27 advocates got selected. And that was the largest number of advocates from one particular bar, one particular district. The Chief Justice at that time was Chief Justice Gokhale, and when he sat here when he came here to the Madurai bench, he came over to the district court at Madurai to find out how was it that so many advocates from Madurai graduated when Madurai was at that time known for boycott and known for strikes. If you have the mind, you have your way. And each one of you should prepare not just when the notification comes, but mentally you must prepare yourself for all possible questions which would come up. It is not questions, but situations which are placed in a question paper. And they are all not questions which are out of syllabus. They are what you deal with day in and day after. In your trial courts, in your appellate courts, and in all your discharge of duties when you read the papers. And Madurai had a wonderful legacy of very good advocates. We heard the life history of Mr. Dharmaraj Santosham. There were many others. Kuttalam, Mr. Swamidurai's father, was a very wonderful criminal advocate. Our former Advocate General, Mr. R. Shanmugasundaram's father, Kodavasa Rajagopal, was another example. They dominated South India, and as Mr. Henry Tiffany said, morning you start in one district, move over to another district doing trial, move over to the third district doing appellate work, and by the time you come back, you leave your mark in every place where you go. And clients used to come, and officers in the district used to have a small outhouse where clients used to stay and then refresh themselves and then brief the advocates. It was a family unit, as he said. It was not just the advocate and the junior, but it was a whole family unit where even the clients were served food in the office of the advocate, briefed them, went back, waited for the senior to come, and there was so much pride that the senior had come. You have that legacy behind you. Live up to it. Make resolution that if you are an advocate, you will excel in your profession. Be thorough on facts. That is one thing which always I admire about Mr. A.R.L. Sundaresan. He has appeared so many times before me, and I know him even right from the beginning. Very thorough on facts.
That is something which not many people will understand the importance of. But if you read a bundle, read it upwards and backwards, backwards and forwards, every way. But you must be able to answer any question put up on the bench, and you must be ready with it. You must be thorough with the facts. The law always follow the facts. It is not the other way around. I also remember the training I had with my senior, who was a trial court in the original side, and the thorough preparation we had to do. And he had a very peculiar habit of his bundles being in pink color paper, blue color paper, yellow color paper. I think Mr. Subramaniam will remember that. And for the plaint one color, for the written statement another color, and by the look of the bundle we will know from which office this bundle is there. And we used to stay till 10 o'clock, 11 o'clock in the night bringing out various law books for his reference. And the next day he'll have a separate set and said, what you took is not at all useful for me. And a very thorough taskmaster. That is what you require today. A reverence to seniors, even if you're not attached to any office. A reverence to advocates who are senior to you, who address the court. Giving a small way for the senior, the senior, and hearing them. That is one thing I really miss, that in the original side of the Madras High Court, the trial work is not done in front of the court. It is done elsewhere before the additional registrars. When it was done there, we used to get ourselves make thorough on the principles of evidence, on cross-examination and other aspects. But be that as it is, you still have a lot of work. Madurai bench, the filing has increased so much, and all the courts have work right from morning to evening. Make the best use of that particular opportunity. You are gifted to be in a very wonderful place. Take that resolution to move forward in life, form partnerships, learn languages, and prepare yourself for every challenge you have. Let me not go on and on, as the senior brothers, Justice Velmurugan and Justice Subramaniam will also have to address you. But I really thank the President and other members for giving me this opportunity, and I also mark the presence of my dear brothers and sisters. God bless you all. Jai Hind. Thank you, Lordship, for reiterating the professional requirements and dischargement of professional duties. To deliver the keynote address, I am greatly honored to call upon Honorable Mr. Justice P. Velmurugan, Madras High Court. அனைவருக்கும் மாலை வணக்கம். சகோதர சகோதரி நீதிபதி அவர்களுக்கும் அண்ட் மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் அண்டு சகோதர சகோதரி வழக்கறிஞர் அவர்களுக்கும் அண்டு பிரசிடென்ட் தி உமன் பார் அசோசியேஷன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இவர்களுக்கும் வணக்கம். இன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே முக்கியமானவை. மேலும் இது காலத்தின் கட்டாயம். நாம் இந்த டெக்னாலஜி வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் நாம் பின்னால் செல்லவில்லை என்றால் நாம் பின்தள்ளப்பட்டு விடுவோம். அதனால் அதை நன்கு அறிந்த இந்த வழக்கறிஞர் சங்கம் ஒவ்வொன்றாக தன்னால் இயன்ற அளவு பிரசிடென்ட் உமன் அசோசியேஷன் அவர்கள் இதனுடைய வளர்ச்சியை என்னுடைய சிரமங்களும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறையும் தெளிவாக சொன்னார். அதில் பார்க்கும் பொழுது அனைத்தையும் இங்கு உள்ள இளம் வழக்கறிஞர்கள், எஸ்பெஷலி இளம் பெண் வழக்கறிஞர்கள் மிகவும் வைத்தவர்கள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அனைத்து விதமான ஒரு பெனிஃபிட்ஸ் சொல்லலாம் எது உங்களுக்கு கிடைத்துள்ளதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு நமக்கு மூலதனமே 2 தான். நாம் லைப்ரரி, இன்னொன்று நம்மளது மூத்த வழக்கறிஞர் அலுவலகம். நாம் எவ்வளவு தான் படித்தாலும் மூத்த வழக்கறிஞர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு மிகவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு பேருதவியாக இருக்கும். அதே வகையில் இன்று கோர்ட்டில் திறக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் காலம் சென்ற
தர்மராஜ் சந்தோஷம் அவர்கள், நானும் மிஸ்டர் கார்த்தியன் அவர்களும் 2006ஆம் ஆண்டு மதுரையில் வந்து எங்களுடைய பயிற்சி முடிந்த பிறகு முதன்முறையாக எங்களது அடிஷனல் செஷன் ஜட்ஜாக நாங்கள் இங்கே பணிக்கு அமர்ந்த பொழுது மூத்த வழக்கறிஞர்கள் அவர்கள் எங்களிடம் நிறைய வழக்குகளில் வந்து எஸ்பெஷலி செஷன்ஸ் கேஸில் ஆஜராகியுள்ளார். அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது மிகவும் அதிகம். அதே போல் இங்கு உள்ள மூத்த வழக்கறிஞர் கோபாலன் லட்சுமராஜ் ஐயா அவர்களும் எங்களிடம் நிறைய நடத்தில அவர்களிடமிருந்தும் நாங்கள் நிறைய கற்றுள்ளோம். அதே போல் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்த பொழுது அவர்களிடமிருந்தும் நிறையாக சகோதரர் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல நிறைய என்ற அவர்களிடமிருந்து நாம் எவ்வளவுதான் புத்தகங்கள் படித்தாலும் கூட அவர்கள் வந்து சில பகுதிகளை நுணுக்கமாக வந்து எவற்றை வந்து தனது கட்சிக்காரர்களுக்காக ஆழ்ந்து அழுத்தி சொல்ல வேண்டுமோ அது நீதிபதிகளை எவ்வாறு அவர்களை குழப்பி தன்னுடைய கட்சிக்கு தனது கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக தன்னை வந்து நீதிபதிகளின் மனநிலை ஈர்க்க வேண்டுமோ அதை நன்கு அறிந்தவர்கள். அந்த விதத்தில் நாங்கள் பெனிஃபிஷரி என்ற விட அவங்களுடைய கட்சிக்காரர்கள் ரொம்ப மிகவும் வந்து கொடுத்து வைத்தவர்கள். அதே போல் மூத்த வழக்கறிஞர்களிடமிருந்து இளம் வழக்கறிஞர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் மூத்த வழக்கறிஞர்களிடமிருந்து நாம் சட்டம் பயின்று கொள்வதை விட ஒரு நீதிமன்றத்தில் எவ்வாறு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியிடம் தாம் எவ்வாறு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காக தனக்கு வேண்டியதை எடுத்து கூற வேண்டும் என்பதை அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி ட்ரையல் ஜட்ஜஸ், ட்ரையல் அட்வொகேட்ஸ்க்கு அது தெரியும். ஏன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாம் ப்ரூஃப் அஃபிடவிட் அப்படின்றது இப்போ வருது. அதனால் நிறையா அதுலாம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், எவிடன்ஸ் இம்பார்ட்டன்ஸே டோட்டலாக போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா லீடிங் கொஸ்டின் போட்டுடலாம். பட் சீஃப் எக்ஸாமினேஷன்றது வந்து ஏன்னா நிறைய அதில் நமக்கு தெரியும் ப்ளீடிங்ஸ் வந்து பார்ட்டிஸ்க்கே தெரியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற பேப்பர்ஸை வச்சு நம்ம அட்வொகேட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவங்க வரையில் அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம ப்ரீஃப் பண்ணலைன்னா அவங்களுக்கு நம்ம சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது வந்து அந்த ட்ரையல் கோர்ட் அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஹைகோர்ட்டில் நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இல்லை, அதனால தெரியாது. பட் நீங்கள் அந்த இதிலேருந்து வர்ற பேப்பர்ஸை வச்சு தான் நம்ம ரிட்டில் அந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மற்ற செகண்ட் அப்பீல்லையும் சரி ஃபஸ்ட் அப்பீல்லையும் வரையில் உங்களுக்கு என்னென்னா கீழே பேஸ் ப்ளீடிங்ஸ் கரெக்டாக போடலைன்னாலும் எவிடன்ஸ் கரெக்டாக போடலைன்னாலும் டாக்குமெண்ட் மார்க் பண்ணக்கூடாத ஒரு டாக்குமெண்ட்ஸுகளை அப்ஜெக்ட் பண்ணாமல் மார்க் பண்ணி வந்தால் நம்ம அப்பீலேட் கோர்ட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம சில முக்கியமான ஆவணங்களை மார்க் பண்ண விட்டுட்டால் கூட பரவாயில்ல, பின்னாடி நம்ம அப்பீலேட் கோர்ட்டில் நமக்கு தெரியும் ப்ரொவிஷன்ஸை போட்டு அதை திரும்ப அடிஷனல் எவிடன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். பட் அதை ராங்காக மார்க் பண்ணிட்டாலோ அதை தவறான ஒரு இதில் இது பண்ணிட்டாமோ அட்மிட் பண்ண கூடாத ஒரு இது அட்மிட் பண்ணிக்கிட்டாலோ அந்த மாதிரி ஒரு சிரமங்களில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகளும் கட்சிக்காரர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இளம் வழக்கறிஞர்கள் இந்த மூத்த வழக்கறிஞர்களுடைய அலுவலகத்தில் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்று அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதே போல் இவ்வளவு ஒரு பெரிய லைப்ரரியை நாங்களெல்லாம் வழக்கறிஞராக இருந்த பொழுது பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் அது நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருப்பதாலும் இதில் போல் நீங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவிகளை பெற்றிருப்பதாலும் அவர்களும் எங்கெங்கோ சென்று எல்லா விதமும் உங்களுக்காக பல இடங்களில் போய் சேர்க்க வேண்டும். சொல்லப்போனால் நாங்களாம் 5 இயர்ஸ் கோர்ஸ் இங்கே மதுரை லா காலேஜில் படிக்கையில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சிலபஸே கிடையாது. என்ன சிலபஸ்ன்னு தெரியாது, என்ன கொஸ்டின் தெரியாது, என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. இங்கே இருக்கிற ஒரே லைப்ரரி நாங்கள் சிமக்கல்லில் இருக்கிற ஒரே லைப்ரரி தான். அதில் போனீங்கன்னா எந்த பாதி புக்கும் இருக்காது, அது சம்மந்தம் இல்லாத புக்ஸ் தான் இருக்கும். இங்கே நமக்கு லா காலேஜுக்கு தேவையான எந்த புக்குமே இருக்காது. அந்த மாதிரி எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போய் எடுத்து கிரகிச்சு அது மாதிரி அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கொடுக்காம மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செஞ்சு இவ்வளோ பெரிய லைப்ரரி உங்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும்
நீங்கள் அனைவரும் நல்ல முறையிலாக நாம் செய்யும் ஒவ்வொருவதும் நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, அதை மட்டும் நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆகையால் இங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே இன்று காலத்திற்கு தேவையானவை என்றும் நாம் அனைவரும் புரிந்து கொண்டு அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் இந்த வழக்கறிஞர் சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வழக்கறிஞர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இளம் வழக்கறிஞர்கள் எவ்வாறு தங்களது வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதையும் எளிய தமிழில் அறிவுரையாக கூறி, வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆயங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்து வைத்த எங்களுடைய நீதியரசர் பி. வேல்முருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. I request our Honorable Mr. Justice R. Subramanian to give us Chief Guest address. Very good evening to all of you. My esteemed brothers on and off the dais, my esteemed sister Srimati Anandavalli, President of the Women Lawyers Association, Women Advocates Association, Krishnaveni, Secretary, and Maria Vinola, Vice President of this association, the donors, Mr. Gopala Krishna Lakshmana Raju, Senior Advocate, Mr. A.R. Sundaresan, Senior Advocate, Mrs. Gandhimati, affectionately known as Achi, Senior Advocate, Mr. John R.D. Santosham, son of Mr. Dhamraj Santosham, members of the office of Mr. Dhamraj Santosham, Mr. Venkatramana, Senior Advocate, and my good friends. A very good evening to all of you. கடைசியில் பேசுறது கொஞ்சம் கஷ்டம், அதுவும் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு அப்புறம் பேசுறது இன்னும் கஷ்டம். நான் அவரோட ஜூனியர்ஸ் யார் யார் லெஜிஸ்லேட்டர்ஸாக இருந்தாங்க, எம்எல்சிஸாக இருந்தாங்க, எம்பிஸாக இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தால் அதை மிஸ்டர் திஃபேன் பிடிக்கிட்டாரு. சரி, ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் மாதிரி ஏதாவது சொல்லலான்னா அதை இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். அது 30 வருஷம் அந்த வக்கீல் தொழிலில் பேசிக்கிட்டே இருந்ததுனால மேனேஜ் பண்ணிவிடணும்னு ஒரு தைரியம் இருக்குது. பிகாஸ் எனக்கு அவர் மிஸ்டர் தர்மராஜ் சந்தோஷத்தை நான் பார்த்ததில்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அவரோட அவரே ஒரு பெரிய ஆளுமை, அவரோட இன்னொரு ஆளுமை ஜூனியராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜனோட ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. 5 வருஷம் அவர் ஸ்பீக்கராக இருந்தபோது அவர் கூட மெட்ராஸில் வரும்போதெல்லாம் எங்கள் கிளப்பில் தான் டென்னிஸ் விளையாடுவார், நானும் அவர் கூட விளையாடிருக்கேன். அதனால் அவர் அப்பப்போ அவர் யூ வில் நாட் பிஹேவ் லைக் அ பொலிட்டீஷியன் ஒரு ஸ்பீக்கர், அதெல்லாம் டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டாருன்னா டென்னிஸ் விளையாடிட்டு உக்காந்துக்குவார். அவங்க வீட்டிலேருந்து டீ பிஸ்கெட்டு எல்லாம் வரும். நாங்கள் எல்லோரும் சுற்றி நாற்காலி போட்டு உட்காந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவார். அப்போது இவங்களெல்லாம் பற்றி சொல்லுவார். அப்போ என்னை வக்கீல்னு கூப்பிடுவார். வக்கீல் என்ன சொல்கிற நீ எப்படி எங்கள் சொல்லாமல் வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இருந்தாலும் சொல்லிடுறேன். எங்கள் டென்னிஸ் கோர்ட்டில் ஒரு அடிஷ்னல் சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இதுனா அவனை மட்டும் வக்கீல் அவர் என்னோட சீனியர் ப்ரொஃபஷனில், அது என்ன அவனை மட்டும் வக்கீல் கூப்பிடுங்க? அவன் சிவில் லாயர், அவன் தான்டா வக்கீல். அப்படியே சொல்லுவார், அவன் சிவில் லாயர், அவன் தான்டா வக்கீல். He was a criminal lawyer in his own right. He was having a big, very good practice here when he left that and became a politician, went into politics. அந்த மாதிரி சிவில் லாயர் அவன் தான் வக்கீல்னு சொன்னார் அவர். இதெல்லாம் அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. ப்ரெசன்ட் டே நான் எப்போதும் சொல்லுவேன், இப்போ அட்வொகேட்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், an advocate must have the ability to think on his feet. நான் வக்கீலாக இருந்த வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணேன். ஒரு ஜட்ஜு கேள்வி கேட்டு அதுக்கு எனக்கு பதில் தெரியலன்னா அது ஒரு பெரிய அவமானமாக நினச்சவன்.
எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடணும். அந்த அளவுக்கு அந்த பண்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய கேஸ், ஒரு பெட்ரோல் பங்க் எவிக்ஷன் கேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அதுதான் அந்த பெட்ரோல் பங்க் தான் அந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் டு பி ரெக்கவர்டு பை த ஓனர் ஃப்ரம் தி ஆயில் கார்பரேஷன் இன் சென்னை. அந்த கேஸை எங்கள் சீனியர் தான் நடத்தினார் ஃபார் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட். அப்போ வந்து ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் எதிர் சைடில் வந்து அப்பீர் ஆக போகிறார். நாங்கள்லாம் உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டி டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதை கேட்பார், இதை ஆர்கியூ பண்ணுவார், அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். எல்லோரும் பேசிட்டு எங்கள் சீனியர்கிட்ட போய் நான் இது இந்த ஆங்கிளில் பார்க்கலாம் சார், இப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் பேசாமல் கேட்டுகிட்டே இருந்தார். கட்சியில் யூ எக்ஸ்பெக்ட் தட் கை டு ஆர்கியூ ஆல் திஸ், யூ வில் நாட். அவர் சொன்னது நடந்துச்சு. வந்தார், வந்து ஒன்லி 3 points அப்படின்னாரு. 1, 2, 3. அவர் என்ன ஆர்கியூ பண்ணார்னா, காம்பன்சேஷன் கொடுக்காம என்னை எவிக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான் பேசுகிறேன். எங்கள் சீனியர் சொன்னார், காம்பன்சேஷன் கொடுக்க நான் தயார், கேஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இந்த செக்ஷன் 9 இன்ட்ரீம் ஆர்டரா, ஃபைனல் ஆர்டரா, அதுக்கு மேலே அப்பீல் போடணுமா வேண்டாமா, அதை வந்து அப்பீலில் ஆர்கியூ பண்ணலாமா வேண்டாமா, செக்ஷன் 105 வருமா வராதா, எல்லாம் தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணிட்டு போனால் 10 நிமிஷத்தில் அப்பீல் முடிஞ்சிச்சு. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீங்கள் ஒரு சீனியர் ஆஃபீஸில் இருக்கணுன்ற. இவர் சொன்னார் 5 மணின்னு. நாங்கள் வந்து சென்னையில் வந்து 7 மணிக்கு போனோம். 7 மணிக்கு போய் குட் மார்னிங் சொல்ல, 7:10 போய் குட் மார்னிங் சார்னா அங்கே நேராக கடிகாரம் இருக்கும், அப்படி பார்ப்பார், யூ ஆர் லேட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அன்றைக்கி பேச மாட்டார். அன்றைக்கி நான் வந்து முன்னாடி போனோம் பின்னாடி போனோம், அவர் அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்கு எதையாவது பண்ணணும், இந்த சர்க்கஸில் பஃபூன் வேலை பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் கவலை, அவ்வளோதான். பட் ஆஃப்டர் சம்டைம் இது ஒரு, நான் அவரோட எங்கள் சீனியரோட நான் வந்து from 1986 till he quit the profession in 2006 அவர் கூடயே தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆச்சுன்னா, நான் சொல்கிறது அவர் கேட்குற மாதிரி ஆச்சு. அவருக்கு ட்ரையல் நடத்த பிடிக்கும், அதனால் அந்த ட்ரையல் கேஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுப்பார், வரமாட்டார். திடீர்னு காலையில் கோர்ட்டுக்கு வரலன்னு டிக்ளேர் பண்ணுவார். அப்போ வந்து எங்கள் உமாஸ்தாவை கூப்பிட்டு, இப்போ சொல்லாத ஹைகோர்ட்டில் நிறையா இருக்குது திட்டுவான், அங்கே போயிட்டு ஹைகோர்ட் வேலையெல்லாம் முடிஞ்சப்பறம் மெதுவாக அவனை கூட்டின்னு போய் இந்த ட்ரையல் நடத்திட்டு வந்துடுது. அவன் மத்தியானம் வந்து நிற்பான், என்னடா சிட்டி சிவில் கோர்ட்டுக்குன்னு ஒரு கிளார்க் நான் வந்து நிற்பான், என்னடா ஒரு பாட்டு பாஸ் ஆகுது, ஏன்டா என்னடா பாட்டு எப்படா சொல்கிறது, இல்லை சார் தான் உங்கள்கிட்ட மத்தியானமாக சொல்ல சொன்னார். நான் அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு போய் என்ன கேஸுன்னு பார்த்துட்டு போய் நடத்தணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒருத்தர் வக்கீலாக இருந்தால் அவர் ஜட்ஜாத்துக்கு ரெக்கமெண்ட் ஆனது எங்கள் சீனியர்கிட்ட போய் இவனை எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கான்னு என்ன கேட்டார். நான் முடியாதுன்ட்டேன். சரி இவன் தான் முடியாதுன்றான் அப்படின்ட்டு எங்கள் சீனியர்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் வருவான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நான் சொல்லி அவன் கேட்குற காலம் போயிடுத்து, இப்போ அவன் சொல்கிறது தான் நான் கேட்டுன்னு இருக்கேன், அதனால் அவன் முடியாதுன்ட்டானா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ போயிட்டு வான்னு கும்பிட்டு அனுப்பிச்சிட்டார். இப்போது அந்த ஜட்ஜு சொல்லுவார், பயங்கரமான ஆளியா அது அப்படி. அதாவது அந்த மாதிரி இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்தால் உடனே வந்து ஒன்று அவங்களே சீனியர் கவுன்சில் ஆகிடுறாங்க, இல்லை வந்து கொஞ்ச நாளில் உனக்கு என்ன தெரியும், உன்னோட எனக்கு நிறையா தெரியுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது. இது சட்டத்தை படிச்சிடலாம், நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆர்கியூ பண்ணும்போது ஒரு ஜட்ஜுக்கிட்டேயும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அந்த ஜட்ஜை எப்படி நம்ம அணுகணும். சில பேர்கிட்ட ரொம்ப சப்மிசிவாக இருந்தால் தான் ஒத்துக்குவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக ஆர்கியூ பண்ணால் பிடிக்கும். நான் 2வது டைப். ஆனால் வந்து இவங்கிட்ட வந்து ஐயா பார்த்து பண்ணுங்கன்னா எனக்கு பிடிக்காது, போயாண்டுருவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் டு பி தரோ இன் யுவர் ப்ரிப்பரேஷன். அவங்கெல்லாம் அதான் சொன்னார், அவர் மிஸ்டர் டிஃபன் பேசும்போது சொன்னார், இவங்க ஜூனியர் போய் திண்டுக்கல்லில் ட்ரெயினில் ஏறி உட்காந்து அவருக்கு கட்டுப்படிச்சு காட்டணும்னா எவ்வளோ சின்சியாரிட்டி இருந்திருக்கு பாருங்கள் அந்த ப்ரொஃபஷனில்.
இல்லைன்னா பரவாயில்ல, இன்றைக்கி தான் எம்எல்சியாக இருக்கேன், இன்றைக்கி தான் வந்தேன், வாய்தா கொடுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுத்துட போகிறார். யாரும் வந்து அதை வந்து மறுக்க போகிறதில்ல. ஆனால் அது அந்த இது பண்ணாமல் இவங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சார்லாம் இன்றைக்கி ஆஃப்டர் 50 இயர்ஸ் இன்றைக்கும் அவர் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சொன்னார் மிஸ்டர் கோபாலகிருஷ்ண லட்சுமண ராஜுவை பற்றி, விட்னஸ் எல்லாம் போட்டு அப்படியே பிச்சு பிடுங்கி எடுத்துருவார் அப்படின்னு, அப்படி கிராஸ் பண்ணுவார் அப்படின்னாரு. அதாவது அந்த அதெல்லாம் அந்த கம் இன் யுவர் பிளட். அண்ட் அதை வந்து நம்ம வந்து கிரகிச்சிக்கணும். இப்போ சார் வந்து சீனியர் ஆஃபீஸர், சார் வந்து இப்போ 50 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அவர் சீனியரை செலிப்ரேட் பண்ணுறாருன்னா எதுக்கு, என்ன காரணம்? அதனால அவர்கிட்டேருந்து அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை இன்வைட் பண்ணிக்கணும். நம்ம சீனியர் என்ன சொல்கிறாரு என்ன அப்படின்னு இன்வைட் பண்ணி, எங்கள் சீனியர்லாம் இன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியாது, திரும்பி மறைப்பார். நம்ம காலையில் ஒரு தப்பு பண்ணோன்னா லஞ்சுக்குள்ளே அது சீனியருக்கு போய்ட்டு, ஏதோ பிரதர் குதூஸ் இருக்காங்க, அவங்க ஃபாதர் வந்து எங்கள் சேம்பருக்கு பின்னாடி சேம்பர், ஜஸ்டிஸ் ஹாதி, நாங்கள் 33, அவங்க 34. எங்கள் சீனியர் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் எங்கள் சீனியரோட அப்பாவும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவர்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டேன் கோர்ட்டில். அவர் ஏதோ கேட்டார், நான் ஏதோ சொன்னேன், ஹீட்டடாக ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன். ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து என்கிட்ட வெளியில் வந்து சொன்னார், ரொம்ப நன்னா சொன்னடா, அப்படித்தான்டா சொல்லணும், எனக்கு ரொம்ப பெருமை அதுன்னு காலை தூக்கி விட்டு. அதே சீனியர் அட்வொகேட்டு அவங்கள்ட்ட போய், ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு ஜூனியர், அவனை நீ எப்படி இப்போ சும்மா விட்டு அவன் மேலே கண்டெம்ப்ட் எடுத்துருக்கணும். அவங்க வந்து அஃப்கோர்ஸ் பின்னாடி சேம்பரு, நான் ப்ரொஃபஷன் உள்ள வந்த அன்னிலேருந்து தெரியும். ஏன்னா ஜன்னலுக்கு நேராக உட்காந்துருப்பாங்க, உள்ள நுழைஞ்சாலே தெரியும் அவங்களுக்கு. வந்துட்டு சாயங்காலம் எங்கள் சீனியர் கூப்பிட்டாரு, இங்கே வாடான்னு. என்ன பண்ணேன் இன்னைக்கு அப்துல்லாரி கோர்ட்டில்? ஆமாம், அவர் இது மாதிரி கேட்டார், நான் அந்த மாதிரி பதில் சொன்னேன். சொல்லாமா? அப்போ எனக்கு வந்தது சொல்லிட்டு, கோவம் வந்தது சொல்லிட்டு, அவர் கூப்பிட்டார். எனக்கு கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னேன், நல்லா பண்ணுறான், நல்லா படிக்கிறான், எல்லாம் நல்லா பண்ணுறான், ஆனால் ரொம்ப கோபம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த வக்கீல் வந்து சொல்லிட்டு போகிறான், இவனை எனக்கு டே 1லேருந்து தெரியும், அதனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லா ஜட்ஜும் இந்த மாதிரி இருக்க மாட்டான், ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு கிருஷ்ணான். அந்த மாதிரி இருந்தாங்க ஜட்ஜஸும், அந்த மாதிரி இருந்தாங்க லாயர்ஸும், அந்த மாதிரி இருந்தாங்க. யுவர் சீனியர்ஸ் ரெப்புடேஷன் கேரிஸ் யூ. அட் ஒன் ஸ்டேஜ் நான் போய் கேஸை ஆர்கியூ பண்ணேன்னா, இப்போ ஜஸ்டிஸ் ஏஆர்எல் இருந்தாங்க, நான் கேஸை ஆர்கியூ பண்ணேன்னா பேப்பரே பிரிக்க மாட்டேன். ஏன்னா அதில் இல்லாததை சொல்ல மாட்டேன்னு ஒரு அதீத நம்பிக்கை எம்எல்ஏ. எதனால? பிகாஸ் ஆஃப் மை ஆஃபீஸ், மை ட்ரெடிஷன். அதனால்தான் இப்போ அந்த அந்த இதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அதாவது ஏஆர்எல் ஜே வந்து பாண்டிச்சேரி போர்ட்ஃபோலியோ ஜட்ஜாக இருந்தாங்க. அப்போல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து பாண்டிச்சேரி போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ் கிட்ட தான் வரும். அப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து நான் போவேன். நான் பாண்டிச்சேரி லா காலேஜில் படித்ததுனால எனக்கு பாண்டிச்சேரி கேசஸ் வரும், நான் போவேன். நான் போனதுனாலே ஆர்டர் கொடுத்துருவாரு எனக்கு, ஏன்னா சின்ன பையன் வரான் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்புறம் ஷிஃப்டட் டு திருநெல்வேலி. எனக்கு திருநெல்வேலியிலேருந்து வேலையே கிடையாது. திடீர்னு திருநெல்வேலி கிளைண்ட்ஸ் என்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. என்னன்னு கேட்டால் இவர் பண்ணது. இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் போட்டேன்னா எங்கள் அப்பாட்ட வராது, வேறு யார்ட்டாவது போயிடும். இவன் போட்டான்னா எங்கள் அப்பா அட்மிட் பண்ணாரு, இவங்ககிட்ட போன அனுப்பிச்சு விட்டார். அந்த மாதிரி ஒரு வாண்டேஜ் ஒரு நம்ம as judges we also look forward to something from the lawyers that should come from you. நான் இப்போ எனக்கு இங்கே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், அது வந்து பெருக்கிற வேலை தான் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக சொல்லுறது ஃபஸ்ட் பெஞ்ச் வந்து இட் இஸ் மதுரை ஃபஸ்ட் பெஞ்ச் வந்து குப்பை கொட்டுற வேலை. மெட்ராஸ் ஃபஸ்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா டெமாலிஷன், அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லைன்னா எவிக்ஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு என்கரேஜ்மெண்ட்ஸு, இதுதான் வருது. சட்டம் லா ஒன்றும் பெருசாக. சர்ஃபாசி ஆக்டு, மயிலாட் ஐ வில் பே இன் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மயிலாட். நாங்களும் ஆல்ரைட். பேங்க் கவுன்சில் பெத்தராஜ் வருவார், யோ என்னையா அதான் பணம் கொடுக்குறான்னு, ஏயா போயா, அது மாதிரி ஏதோ பஞ்சாயத்து மாதிரி ஓடின்னு இருக்கு. அதான் நேற்று கொண்டாந்து கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்டில் 311 ரிட்ஸ் அண்ட் ரிட் அப்பீல்ஸ் டிஸ்போஸ் ஆஃப், நாட் அ சிங்கிள் ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா அங்கே இருக்கிற குவாலிட்டி ஆஃப் ஒர்க், லா என்னன்னு பார்த்துங்க, அவ்வளோதான் லா.
ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இதான் லா வந்து எங்கே வருதுன்னா சிவில் சைடில் தான். அதுக்கு தான் பிடிஆர் அன்னைக்கு சொன்னார், சிவில் லாயர் தான்டா லாயர்னு. சிவில் சைடில் அப்பீல்ஸில், ஓஎஸ் அப்பீல்ஸில், ஆர்பிட்ரேஷன் சைடில் நிறைய லா டெவலப் ஆகுது. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு குப்பையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அதில் நிறைய ஜூனியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சீனியர்ஸ் வரக்கூடாது, ஜூனியர்ஸை போய் பேச சொல்லணும், போய் பேசுதில்ல. அப்போல்லாம் அது போச்சு. சிஎம்பி கோர்ட்னு ஒன்று, எனக்கு இன்னொரு 10 மாதம் தான் இருக்குது, நான் வெளியே போயிடுவேன். அவங்க பிரதர்ஸ் 2 பேரும் இன்னும் நிறையா நாள் இருப்பாங்க. அவங்க வந்து சிஎம்பி கோர்ட்னு ஒன்று உண்டு முன்னாடிலாம், அட்மிஷன் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சிஎம்ஏஎஸ் அட்மிஷனும் சிஎம்பிஸும் தான் வரும். அதில் தான் ஜஸ்டிஸ் காதர், நான் என்ரோல் பண்ணி போகும்போது ஜஸ்டிஸ் காதர் உட்காந்துருந்தார். அங்கே உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும். என் கிளார்க்கு சொல்லிக் கொடுப்பார். He passed away on the 15th of August 2024. He was born on 15th August 1947. He died on 15th August 2024. ராமலிங்கம்னு ஒரு கிளார்க்கு. நான் உள்ள நுழையும் போது அவருக்கு வந்து 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். He joined in our office in 1963. அவர் சொல்லிக் கொடுப்பார், இதை முதல்ல சொல்லு. ட்ரான்ஸ்ஃபர் சிஎம்பி வரும், என்ன ராமலிங்கம் 2 சூட்டு, ஒரு சூட்டுக்கு மேலே அப்பீல், இங்கே இன்னொரு சூட்டுக்கு மேலே அப்பீல் சப்கோர்ட்டில் இருக்குது, காமன் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லு. இது மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு. இப்போ இருக்கிற குமாஸ்தாக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. சுந்தரம் பிள்ளைன்னு சொன்னாங்க, அவர் தான் 1/3 ஃபீஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி அட்வொகேட் கிளார்க்ஸ் கூட தேவர். இங்கே மதுரையிலேருந்து ஒரு வக்கீல் கிளார்க் வருவார், எம்எல் மோகன் ராம்னு, சௌராஷ்டிரா மேன். அவர் வந்தார்னா வந்து கார்பரேஷன் ஆக்டில் இந்த ப்ரொவிஷன் சொல்வார், அது 258 பாருங்கள் சார் அப்படின்னு உட்காந்துச்சு. டைப் செட்லாம் அவரே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். மெட்ராஸ்க்கு வந்து கேஸ் கொடுப்பார் என்கிட்ட, டைப் செட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார் அவர். அந்த மாதிரி குமாஸ்தாக்கள் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அந்த ப்ரீடே போயிடுச்சு. இப்போ நம்மலாம் குமாஸ்தா, வக்கீல் குமாஸ்தாங்கிற ஒரு ப்ரீடே போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்ரி ஒன் இன் த ஆஃபீஸ் வாஸ் இன்வால்வ் இன் த ஒர்க். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து காலையில் ஜூனியர்ஸ் வந்து 7 மணிக்கு வரனா போயிடுவான், வரமாட்டான். அதுக்கப்புறம் அது குரூவல்ட்டி ஆகிடும் ஜூனியர்ஸ்க்கு. அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ தட்ஸ் நாட் டன். ஏன்னா ஹைகோர்ட்டில் இப்போ முதல் நாள் லிஸ்ட் வந்துடுது. அப்போல்லாம் காலையில் தான் வரும், அதுவும் பிரிண்டட் லிஸ்ட்டு, அதுவும் அரேஞ்சாக இருக்காது. ஒரு லிஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும். அதை பேப்பரை கிழித்து ஒட்டி தைச்சி அதுக்கே டைம் ஆகிடும், அதுக்கே 1 hour ஆகும். எங்கள் சீனியர் அதெல்லாம் பண்ணி வச்சுருவார். நாங்கள் 7 மணிக்கு போகும்போதே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும், அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பார் ரெடியாக. அந்த மாதிரி இருந்தாங்க நிறைய சீனியர்ஸ். வை ஷுட் வி கோ டு எ சீனியர்? இதெல்லாம் கற்றுக்கிறது என்ன? ஜட்ஜுக்கிட்ட ஒரு ஜட்ஜு ஒரு கண்டிஷனல் ஆர்டர் போட்டார். நான் ஒரு ஜூனியர், நான் போய் கேஸ் பேசுகிறேன், இது கிராண்ட் ஸ்டே சப்ஜெக்ட் டு கண்டிஷன் சொல்லிட்டு டிக்டேட் பண்ணார் ஜஸ்டிஸ் வெங்கடசாமி. டிக்டேட் பண்ணி முடிச்சுட்டு, how much time you want? He directed deposit of 50% of the degree amount. How much time you want? 1 week will order. சிரிச்சிட்டு 4 weeks டிக்டேட் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், நீங்கள் எப்போதுமே கேட்கும்போது 4 இல்லைன்னா 8 வாரம்னு கேட்கணும். 1 வீக்கில் ஆர்டர் காப்பியே கிடைக்காது உனக்கு அப்படின்னாரு. அது மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க ஜட்ஜஸும், நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கும் அந்த பொறுமை இல்லை. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து தலைமையில் ஒரு பெரிய மவுண்டன் வந்து உட்காந்துருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அட்மிஷன் வருது. இதில் படிச்சுட்டு வந்துட்டா சீக்கிரம் முடிச்சிடலாம், படிக்கலைன்னா அது லேட் ஆகும். அதுவே காலையில் லஞ்ச் வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் என்னத்தை ஃபைனல் இயரிங் நடத்துறது? நிறைய கேசஸ் பைலப் ஆகிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹேஸ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் disposing of more cases than cases that are filed in a year. They are 109%. Other high courts have not touched that. They have gone beyond that. But அப்படியும் முடியல. அதுக்கு வந்து லாயர்ஸோட அசிஸ்டன்ஸ் இருந்தால் நல்லா. இப்போ நான் பார்க்குறேன் நிறைய லாயர்ஸ் வராங்க, என்கரேஜ்மெண்ட் எவிக்ஷன் வராங்க, கையில் ஒரு புஸ்தகமும் இருக்காது. நான்லாம் சிபிசி இல்லாமல் கோர்ட்டு உள்ள போனதே கிடையாது. ஃபஸ்ட் அப்பீல் நடத்த போனால் சிபிசி இல்லாமல் கோர்ட்டு உள்ள போகவே மாட்டேன். ஏன்னா
திடீர்னு வாட் யூ சே வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஜட்ஜி கேட்டால் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தால் கோவம் தான் வரும் ஜட்ஜி. கையில் புக்கு இருக்கு, அது இல்லாமல் நம்ம போயிடுறோம். கட்டு இல்லாமல் பல பேர் வராங்க, அதுவும் நடக்குது. சிபிசியில் இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் மொத்தமே 10 பக்கம் தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தா என்ன கை வலிக்குமா தெரியல. லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 10 பேஜஸ். இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் கொஞ்சம் குண்டாக இருக்குது. பிகாம் படித்த டைமில் ஞாபகம் வருது, அக்கௌண்டன்சி புக்கு எஸ்பி குப்தான்னு இவ்வளோ பஸ் இருக்கும், தலகாணி மாதிரி. அதை கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஆர்கே மூர்த்தின்னு ஒரு லெக்சர் இருந்தார், நல்லா இங்கிலீஷ் பேசுவார். வேல்முருகன் ஒரு பையன், அவன் ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட பையன். அவனுக்கு ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் உண்டு, பாஸ். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த புக்கை எடுத்துகிட்டு வர மாட்டான். நீ ஏன் புக்கை எடுத்துகிட்டு வரலாம் கேட்டார். தூக்கம் உள்ள ஹெவியாக இருக்குதுன்னா நான் சிரிச்சிட்டேன். எதுக்கு சிரிச்சேன்னாரு. why did you laugh? The reason appeared to be witty. Witty? You said witty? Do you know what is the difference between wit and joke? This is the third rate joke. Tomorrow you come and tell me the difference between wit and joke. அப்புறம் அன்றைக்கி போய் பார்த்தேன், விட்டுன்னா என்ன ஜோக்குன்னா என்ன டிஃப்ரெண்ட். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது கொஞ்சம் குண்டாக இருக்குது, சரி எடுத்துருக்கேன். இல்லை ஒன்று செய்யுங்க, அசோசியேஷனில் வந்து இந்த புக்கெல்லாம் வாங்கி அந்த அட்வொகேட்ஸ் டேபிளில் வச்சுருக்கு. அந்த வெள்ளிக்கன் இது இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டு, அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்டு, பஞ்சாயத்து ஆக்டு, இந்த புக்கெல்லாம் வாங்கி ஒரு 4 காப்பி வச்சுருக்கோம். அதை எடுத்து பேசிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம்ல. ஏன்னா இப்போ பசங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க புக்கு. அதுக்கு சொல்கிறேன், இது புக்கு எடுத்துகிட்டு வரலன்னா கஷ்டம். இங்கே நான் செகண்ட் பெஞ்சில் கிரிமினல் சைடில் உட்காந்தபோது ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து ஆர்கியூ பண்ணார். ஒரு 5 நிமிஷம் பேசினார். முதல் கேள்வி கேட்டேன், ஜூனியரை பார்த்தாரு. ஜூனியர் வந்து எந்திரிச்சு அவரை திருப்பி சொன்னார். திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த கேள்வி கேட்டேன், திருப்பி ஜூனியரை பார்த்தாரு. இவர் ஏதோ சொன்னார். என் பக்கத்தில் இருந்த ஜட்ஜு சொன்னா, கொஞ்சம் இருங்க, என்ன பார்த்து. Being a senior counsel is very convenient, is it not? Whenever an inconvenient question is put, you can look at the junior. அந்த சீனியர் அட்வொகேட் அப்படி நாங்கள் இறங்கின அப்புறம் அப்படியே சுற்றி வந்து இனிமேல் படிச்சுட்டு வரேன். என் கூட இருந்த ஜட்ஜி இனிமேலாம் அதை செய்யுங்க முதல்ல அப்படின்னு. That's how we are traveling. சீனியர் கவுன்சில், அதான் அன்றைக்கி பேசும்போது சொன்னேன், சீனியர் கவுன்சில் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தவுட் பேப்பர்ஸ்ன்னு சொன்னேன். அந்த நவீன்குமார் மூர்த்தி புக்கு ரிலீஸும் போது நிறையா சீனியர் கவுன்சில் வந்து அவங்க டெல்லியில் பண்ணுவாங்க. காரில் ஏறி உட்காந்துட்டு காரில் ஜூனியரை காரில் ஏற்றிட்டு காரில் போகும்போதே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகிறது. நீ பப்ளிக் மீட்டிங் போகிறதா இருந்தால் அதை பண்ணலாம். விபி ராமன் சார் அதை பண்ணுவாராம். எங்கேயா பேச போனால் ஜூனியர் ஏறி உட்கார சொல்கிறா, என்னன்னு சொல்கிறான்னு கேட்டுகிட்டே போகிறான். அவன் சொல்கிறத வச்சுக்கிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்கில் பண்ணலாம், கேஸில் பண்ண முடியும். சரி டிஃபிகல்ட். நம்ம ஏதாவது வேறு சீட்டுன்னு கேட்டால் தேடிக்கிட்டு இருந்தால் கஷ்டம். சீனியர் அட்வொகேட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஜூனியர்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு ஜூனியர்ஸ் வந்து படிக்கணும். படிக்கிறதுனா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் முத நாள் சாயங்காலம் ஆஃபீஸில் இருக்கணும், இல்லை மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம வந்து ஜூனியர் வக்கீலாகவே இருக்க வேண்டியதான். ஏன்னா வயசு தான் ஆகும். அந்த சீனியர் அட்வொகேட்டுன்னு எதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அவங்கள வயசு இன்க்ரீஸ் ஆகும், பட் எபிலிட்டி வராது. அதனால் நான் மை ரெக்வெஸ்ட் டு ஜூனியர்ஸ் இஸ் தட் சீனியர்ஸ் எப்படி பேசுகிறாங்க என்ன, ஒரு சின்னது ஏஆர்எல் முடிச்சிடுறேன். சாரதி சிங் ஓகே எஸ் ஓகே ஓகே. ஒரு நாள் கேஸ் இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவார் எங்கள் சீனியர். 11:30 மணிக்கு முடிஞ்சாலும் 11:30 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். அன்றைக்கி பார்த்தா எங்களுக்கு வேறு கேஸ் இல்லை, அவர் வந்து கேஸு முடிஞ்சு போச்சு. நானும் 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். மெரினாவில் பீச் ரோட்டில் போகும்போது அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன். சாயங்காலம் வந்தேன். நீங்கள் எப்போ சார் வீட்டுக்கு போனேன்? 12 மணி இருக்கும். அதுக்கு முன்னாடியே போயிருப்பேன். ஏன்னா என்னை ஓவர்டேக் பண்ணிட்டுல போனீங்க. இவ்வளோ தான் அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் நான் இருந்தேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடாது, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நான் வரேன், நீலாம் வரக்கூடாது, மற்ற கோர்ட்டில் போய் உட்காந்து சீனியர்ஸ் எப்படி ஆர்கியூ பண்ணான்னு பாரு, எப்படி ஹவு தே கண்டக்ட் தெம்செல்ஸ்ன்னு பார்க்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அவர் கிளம்புனாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா அவர் ஓவர்டேக் பண்ணாமல் தெரியும். அது அப்போ நமக்கு அப்போ தோணாது, இப்போ தெரியுது இதெல்லாம். பட் இருந்தாலும் அந்த பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு, அவங்க ஒர்க் கல்ச்சர், அந்த பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால தான் இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்து நான் வந்து படிச்சுட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜாக வர அளவுக்கு இருந்தேன்னா இதெல்லாம் எங்கள் சீனியர்ஸோட ஆசீர்வாதமும் அவங்க கொடுத்த சப்போர்ட்டும் தான் எனக்கு. அதான் அது இருக்கணும். ஏன்னா இது என்ன குருகுலத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு இவருன்னு சொல்லுவீங்க, நீங்கள் தெரியும், குருகுலத்துக்கு தான் போகணும். அப்போ தான் வந்து இந்த தொழிலில் வந்து நீங்கள் ஷைன் பண்ண முடியும். ஒரு சீனியர் ஆர்கியூ பண்ணுறாருன்னா எப்படி விபின் பெர்னாண்டோ லைப்ரரி செக்ஷனில் சொன்னேன், அதை திருப்பி சொல்ல வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் நேரமாகும். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஜட்ஜு முடியாதுன்னா கிட்ட போய் இது பண்ணால் நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் உடனே எஸ் அட்மிட்டுன்னு அப்படி தான். அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். என் சிவமணின்னு ஒரு அட்வொகேட் இருந்தார், வெரி பிரில்லியன்ட் லாயர், சிவில் சைடில் வந்து சிபிசியில் அத்தாரிட்டி, ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் நோஸ். அவர் வந்து கேஎம் நடராஜன், ஜஸ்டிஸ் கேஎம் நடராஜன் என்ன பண்ணார், என்ன சிவமணி என்ன சொல்கிறீங்க, இது என்னது அப்படிம்பாரு. சத்தார் சைடுன்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார், அவர் கொஞ்சம் அவசரப்படுவார். இவர் சிவமணி எந்திரிச்சு அப்படின்வார், என்ன சிவமணி குரல் எழும்ப மாட்டேன், ரொம்ப பேட் கேஸா அப்படின்வாரு. கேஸாமே அட்மிட் ஆகணும், நல்ல கேஸ் அப்படியே சொல்கிறேன், ஆல் ரைட் அட்மிட். இப்படியே திரும்பி சொல்லுவார், ஏமாட்டா. அதாவது ஒரு ஃபனியாக ஜாலியாக போவாங்க அந்த மாதிரி. அதாவது அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு சீனியர்ஸ் மேலே. அந்த மாதிரி ஒரு காமரேடியர் ஒரு இது இப்போ இல்லை. ஏன்னா நாங்களும் டென்ஷன் பார்ட்டி ஆகிட்டோம், உங்களுக்கு அது வந்துருச்சு. அது லிஷாலியாக கேட்குறோம். அப்பீல்லாம் ஆரம்பித்தா 7 நாள் 8 நாள் நடக்கும். ஃபஸ்ட் அப்பீலில் 4வது கேஸ் எனக்கு போன புதுசில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 4வது கேஸாக இருக்கும், எங்கள் சீனியர் வராதுரான்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். ஐயோ 4வது கேஸாக இருக்குது, ஒரு பாட்டில் வீட்டுக்கு போயிட்டார், வராது. ஏன்னா முதல் 2 கேஸ் 4 பூரா நடக்கும். இப்போல்லாம் அதுக்கு எங்களுக்கும் நேரம் இல்லை, உங்களுக்கும் நேரம் இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணி படித்து எவிடன்ஸை படித்து அதை சொல்லி அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வேர்ல்டு. வேர் இஸ் த ஃபைண்டிங், வாட் இஸ் ஏ எஸ் கமான் தூக்கி போட்டு போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சு. நூடுல்ஸ் ஆகிட்டோம் நம்மளும், 2 minutes நூடுல்ஸ் மாதிரி ஆகிடுச்சு எல்லாம். பட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் டைம் அது அப்படி தான் ஆக முடியும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் சிவில் லா போயிடுச்சு, ட்ரெடிஷ்னல் லிட்டிகேஷன் இல்லை. எக்ஸப்ட் ஃபார் சம் பார்ட்டிஷன் சூட்ஸ் which have been triggered by Vinita Sharma, where 75-year-old women come and file a suit for partition asking for share from their brothers. மற்றபடி ட்ரெடிஷ்னல் litigation is gone. Now the world is for commercial litigation, arbitration and writ petitions. அதில் தான் there is good scope for juniors. அதனால் ட்ரெடிஷ்னல் லிட்டிகேஷன் தெரிஞ்சக்கூடாது இல்லை, அந்த ட்ரெடிஷ்னல் லா தெரிஞ்சால் தான் அவங்களால அதை வந்து இந்த கமர்ஷியல் லிட்டிகேஷனில் என்ன பெரிய லா அதே தான், கான்ட்ராக்ட் ஆக்ட், எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாமே அதே தான். பட் ஒன்லி த ப்ரொசீஜர் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு பெரிய பூதம் வந்திருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம், கிடையாது. அது வந்து சிபிசியில் ஒரு 4 செக்ஷன் 10 ஆர்டர் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இது எவிடன்ஸ் ஆக்ட்லாம் அதே தான். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் ப்ரொசீஜர் வைஸ் there has been a difference. Commercial litigation is really picking up. பட் அதில் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இதே எவிடன்ஸ் ஆக்ட் தான் படிக்கணும், இதே கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் படிக்கணும், இதே ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் தான் படிக்கணும். அதில் இருக்கிற ப்ரேயர்ஸ் தான் அங்கேயும் கேட்க முடியும் நீங்கள். அது வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்ன, எதுக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னா என்ன ப்ரேயர் கேட்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் தெரிஞ்சால் தான் என்ன ப்ரேயர் கேட்கணும்னு தெரியும். இல்லைன்னா டிக்ளரேஷன் கேட்க வேண்டிய இடத்துல பேர் இன்ஜெக்ஷன் போடுவீங்க, பேர் இன்ஜெக்ஷன் கேட்க வேண்டிய இடத்துல டிக்ளரேஷன் போடுவீங்க, மாறி மாறி போயிடும். கட்சியில் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு இல்லை, அந்த கட்சிக்காரனுக்கு தான் நஷ்டம். அதனால் நம்ம வந்து அந்த கட்சிக்காரனுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் சீனியர்ஸ் அவங்கள மாதிரி பெரியவங்க எவ்வளோ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 6-7 எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க,
ஒரு 2-3 எம்பிஸ் இருந்திருக்காங்க, 2 மேயர்ஸ் இருந்தாங்க. அது இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தேன், எல்லாம் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருந்திருக்கும் அந்த ஆஃபீஸ். ஐ குட் விஷுவலைஸ் தட். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸு, அந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் இப்போ வெரி டிஃபிகல்ட் டு கெட். அந்த ட்ரெடிஷன்லாம் வராது, அதெல்லாம் வரணும். அதுக்கு வந்து நீங்கள் ஜூனியர்ஸ் தான் அதை வந்து இது பண்ணி, யூ ஷுட் ஜாயின் சீனியர்ஸ், லேர்ன் தி லா, தென் கம் அவுட் இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்டாக வந்த பிறகு நல்லா பண்ணு. அவர் கார்த்திகேயன் கேவ் a very good suggestion. Brother Justice Karthikeyan gave a very good suggestion. Partnerships. That is the order of the day today. என்கிட்ட இருந்த ஒரு ஜூனியர், he was with me for about 10 years. Then he went and joined a real estate company. Then he quit, came back to practice. That real estate company picked him up from there and took him to Dubai to manage their affairs there. He was there for about 1.5 years. He has now come back. He is now working on a monthly salary of about 3 lakhs. Today he has got an offer from a law firm at rupees 5 lakhs per month. Fixed. Fixed is 5 lakhs. Above that, whatever is the income generated by you, you will get a share. அப்படின்னா எவ்வளோ ஸ்கோப் இருக்கு பாருங்க. அது அவ்வளோ ஸ்கோப் இருக்குது நம்ம ப்ரொஃபஷனில். அதனால் அந்த அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் a very good suggestion. I wish all of you take it up, get into partnership so that each one can specialize in one field. You can provide everything under one roof. எனக்கு சிவில் தெரியாது, நீ எனக்கு கிரிமினல் தெரியாது, நீ இவர் ஜிகே சாரை போய் என்கேஜ் பண்ணிக்க, உங்களுக்கு சிவில் தெரியாது, நீ போய் ஆர் சுப்ரமணியனை பாருன்னு சொல்கிற வேலையெல்லாம் இருக்காது. எல்லாத்தையுமே யூ கேன் பிரிங் இட் அண்டர் ஒன் ரூஃப் அண்ட் டூ இட். அது மாதிரி பண்ணுங்கள். 2 or 3 of you should join together. அப்போ வந்து there should be some give and take. அப்போ ஈகோலாம் விட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் you can really make it big. I wish all of you make it big. And one more request, I will finish with the request. இப்போ ஒரு ஃபோட்டோ திறந்துட்டோம், இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு. டவுன் த லைன் 20 வருஷம் கழிச்சு அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு யார் இருப்பாங்க? அதனால் பிரதர் ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இது பண்ணியிருக்காரு. எங்கள் பாண்டிச்சேரி லா காலேஜில் ஆல் தோஸ் அச்சீவர்ஸ், அதாவது ஜுடிஷியரியில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் அபவ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் அபவ், பொலிட்டீஷியன்ஸில் எம்எல்ஏ அண்ட் அபவ், லா காலேஜில் பிரின்சிபல்ஸ் ஆனவங்க, அவங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினி ஆஃப் பாண்டிச்சேரி லா காலேஜ், எல்லாரோட ஃபோட்டோவையும் போட்டு பக்கத்தில் அவர் என்ன பண்ணார் என்னன்னு ஒரு சின்ன ரைட்டம் ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஹால் ஆஃப் ஃபேம்னே வச்சுருக்காங்க. அவங்க செட்டு தான் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் தேர் ஸ்டில் கண்டினியூயிங் இட். இவர் பண்ணுறதில்லை, இவரோட கலீக் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. தேர் ஸ்டில் கண்டினியூயிங் இட். அந்த மாதிரி இப்போ ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு புட் அப் அ ஸ்மால் நோட் அபவுட் ஹிம். வாட் வாஸ் ஹி, ஒய் வி ஹேவ் ஹிஸ் ஃபோட்டோகிராஃப் ஹியர்னு எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னாச்சுன்னா நிறைய ஜட்ஜஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. என்ன பண்ணால் ஃபோட்டோகிராஃப் அந்த பெரிய இதை வச்சுருவான், போர்ட்ரேட் வச்சுட்டு அந்த இதில் கீழே 2 ஆணி அடித்து போர்டை கீழே மாட்டிச்சு. அந்த போர்டெல்லாம் காண போயிடுச்சு. பாதி ஃபோட்டோவில் இருக்கிறோம் அந்த போர்ட்ரேட்ஸ் யாருதுன்னே தெரியல. அப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு, மாசிலாமணி சார் இருந்தாங்க, ஃபார்மர் சொலிசிட்டர் ஜெனரல், அவங்கள ஹெட்டாக போட்டு அவர் வந்து எனக்கு டே யார் அவனை தெரியுமாடா, தெரியலையே சார், டே அவரை கேள்டா, அவங்க சீனியரை கேள்டா, எங்கள் சீனியரை கூட இவரா இவர் தான் அந்த இவரா இது சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சீனியராக போய் கேட்டு, உங்களுக்கு தெரியுமா இவர் யார் இவர் யார் இவர் யாருன்னு கேட்டு அந்த பேரெல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்புறம் அதெல்லாம் இது பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி பண்ணாங்க ஒரு கமிட்டி போட்டு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால் அவங்க 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 இங்கே கீழே இடம் இருக்குது, அந்த இடத்துலையே அவர் என்ன பண்ணார், இந்த அவரோட இது என்ன, எதுக்காக அவர் ஃபோட்டோவை இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ரைட்டப் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் நான் அந்த அசோசியேஷனில் யார் இவர் நம்ம கே சீனிவாசன் லைப்ரரி செக்ஷன், அப்புறம் பெபின் ஃபெர்னாண்டோ லைப்ரரி செக்ஷன்லாம் திறக்கும்போது இதே அவங்கள்ட்டையும் ரெக்வெஸ்ட் அதை பண்ணுங்கள். அண்ட் ரெஸ்பெக்ட் சீனியர்ஸ், லேர்ன் ஃப்ரம் தெம், and you will definitely do well
ப்ரொஃபஷனில் வந்து ஒன்லி வெயிட்டிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் சொன்னார் 25 ரூபா கொடுத்தாங்கன்னு. மிஸ்டர் டிஃபன், இந்த டி.ஏ. வரதராஜன் செக்ஷன் இருக்குது. He was a junior of A. Lakshmi Narayana Iyer. His son told me his father got 100 rupees in 1947 as salary. மதுரையில் தான் அவ்வளோ பெரிய ஃபீஸ், மெட்ராஸில் கூட யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜூனியருக்கு. டி.ஏ. வரதராஜன் got 100 rupees from a senior in 1947. 100 rupees is equal to 1 lakh today. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அட்வொகேட் ஏஎல் ஐயர்லாம் ஒரு பெரிய ஆளுமை மதுரையில். அவர் இன்னொருத்தர் இருந்தார் ஏ வைத்தியநாதையர் ஏஎல் ஐயர், பெரிய போர்ட்ரைட் இருக்கும் மதுரை பார் அசோசியேஷனில். அவங்கெல்லாம் நிறையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை. அதே மாதிரி இவர் கிரிமினல் சைடில் இவர் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் ரெஃபர்ட் டு ஹிம் இன் அ ஸ்பீச் ரீசென்ட்லி. ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் ரெஃபர்ட் டு மிஸ்டர் தர்மராஜ் சந்தோஷம் and Mr. Rajaya in a speech he gave recently. நம்ம இதில் தான் வைஜென்டீனியல் செலிப்ரேஷனில் these two names were referred. ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் இருந்திருக்கீங்க. ஸோ I want this generation people also to come up like that. And thank you for the opportunity. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். Anyway, I wanted to express my feelings. Whether it is useful or not, I hope it is useful. Thank you. Sure, Judge. I will give an assurance that before Lordship leaves Madurai bench, we will see that we are putting a note about the Dharmaraj Santosham and forward to your Lordship the photograph also. Thank you, Lordship, for giving a wonderful chief guest address on various side of our profession, and thank you so much for giving a valuable advice and ideas how to respect our senior, how to equip the juniors in the legal profession. I would like to call upon Mrs. G. Prabhakari, librarian of WA, who wants to donate the book to our association. I request our President and Secretary to receive the book on behalf of WAA. I request our Honorable Mr. Justice R. Subramanian to present the criminal manual comprised of 3 major amendment acts of criminal law donated by Mrs. Divya Kumari, who is the founder of Rutra Foundation, to our members Annal Ranjani, T. Ranjita, Muthu Meena and Mrs. Rama Prabha. I request our members to receive the book from the hands of our Honorable Mr. Justice R. Subramanian. Thank you, Lordship. I request our Honorable Mr. Justice R. Subramanian to honor the donor, Mrs. Divya Kumari, who is the founder of Rutra Foundation. We are truly honored to have you all with us in this great occasion. To deliver the vote of thanks, I am esteemed to call upon Ms. Krishna Veni, General Secretary of WAA. Gratitude makes sense of our past, brings peace for today and creates the vision for tomorrow. With this quote, I start my vote of thanks. Good evening, everyone. It is my honor and privilege to extend vote of thanks on behalf of WAA, that is Women Advocate Association. First and foremost, I would like to express my deepest gratitude to our Administrative Judge, Honorable Mr. Justice R. Subramaniam, our esteemed chief guest, for presiding over this occasion, opening the virtual court cabin and delivering chief guest address, and for sharing his invaluable insights and experience with us today. Your wisdom and dedication are truly inspiring, my Lord, and serve as a beacon for all of us committed to advancing the cause of women in law. My Lord, thank you, my Lord. I would like to extend my thanks to Honorable Mr. Justice P. Vail Murugan for opening the library section and unveiling the portrait of late Dharmaraj Santosham, advocate, and delivering the keynote address. My Lord, thank you. I would extend my thanks to Honorable Mr. Justice C.V. Karthikeyan for opening the e-filing section for delivering the special address. My Lord, thank you. I'll extend my heartfelt gratitude to Honorable Mr. Justice Abdul Khurdus,
Honorable Mr. Justice Bharata Chakravarti, Honorable Mrs. Justice S. Srimadi, Honorable Miss Justice P.T. Asha, Honorable Mr. Justice Satyanarayana Prasad, Honorable Mr. Justice P. Vadamala for their august presence besides their hectic schedule. Lord, thank you. A special thanks to Honorable Mr. Justice Bharata Chakravarti, who mooted the idea of e-court cabin during his speech in a function. Now we have executed Lordship's idea. Thank you, my Lord. I am very proud to announce that we are the first to have such facility. My Lord, thank you. I thank Additional Solicitor General, Southern Zone, Mr. A.R.L. Sundareshan, sir. Sir, thank you. I extend my thanks to Mrs. A.L. Gandhimadi, ma'am, Senior Advocate, who has donated virtual court cabin. Ma'am, thank you, ma'am. I thank Senior Counsel, Gopalakrishna Lakshmana Raju, sir. Thank you, sir, for your august presence. I'd like to thank Mr. John, retired District Judge, son of Advocate Dharmaraj Santosham, for being with us today. Thank you, sir. I thank, on behalf of WAA, Mrs. Divya Kumari Panditurai, founder of Rudra Foundation, for choosing our association to help the advocates by providing new criminal law manual. Ma'am, thank you. I'd like to thank Mr. M.K. Suresh, President, MBA, Mr. Petu Rajesh, Treasurer, MBHAA, Mr. Saravana Kumar, sir, Secretary, MMBA. I would like to thank Senior Counsels, Madam N. Krishnaveni, Subhash Babu, sir, Natarajan, sir, T.S. Venkatramana, sir, and Palni Velrajan, sir. I would like to thank Samidora, sir, Padmavati, ma'am, former Special GP, A. Rajini, ma'am, Senior Member of our bar. I would like to thank all the donors gracefully donated to our association. And I would like to, not but the least, I will thank the juniors and all my dear friends. To our distinguished members and participants, thank you all for enthusiastic engagement and contribution. Your presence and active participation make these gatherings not just possible but profoundly impactful. A special thanks to the organizing committee and volunteers whose timeless effort and meticulous planning have made this event a great success. Your hard work behind the scenes does not go unnoticed, and we are deeply appreciative of your dedication. And I'd like to thank our President Anandali ma'am for arranging all these good functions. Ma'am, thank you. I'd like to acknowledge the effort which has been put by EC members and our staff. Finally, I'd like to acknowledge the support of our sponsors and partners. Your generosity and commitment to our mission are crucial in enabling us to continue our work and drive meaningful change. As we conclude, let us carry forward the knowledge and inspiration we have gained today. Together we are stronger, and with continued collaboration and dedication, we can achieve remarkable progress. Thank you all once again for being part of this wonderful event. Jai Hind. Thank you.